அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மார்னிங் லைவ் டெமோல வந்தேன். லைவ் டெமோ 15 பாயிண்ட்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன், எண்ட் ஆஃப் த டேல நம்மளுடைய ப்ராஃபிட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க. நம்ம எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ராஃபிட் பாருங்க, 1800 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம். அந்த 2 வீடியோ நீங்க போய் பாருங்க. அப்புறம் சரி, இந்த எண்ட் ஆஃப் த டே கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து சிக்னல் வந்திருக்கும். அந்த சிக்னல் வந்த டயத்தையும் நான் லைவ் மார்க்கெட்ல போட்டிருக்கேன், 200 பாயிண்ட் நான் கேப்சர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவன் என்ன பண்ணிட்டான், நம்மளுக்கு 200 பாயிண்ட்லாம் கொடுக்கல. அவன் கொடுத்தவனுடைய இதே வேல்யூவே தனி. இங்க பாருங்க, இதுல 150, பேங்க் நிஃப்டில 600, சென்செக்ஸ்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவு, இதுல ஒரு 800. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரைக் ஓபன் பண்ணாலுமே இங்க பாருங்க, செல் எங்க நடந்திருக்கு பாருங்க, 1953. பை எங்க நடந்திருக்கு பாருங்க, 11885. எவ்வளவு டிஃபரன்ஸ் இதுக்கு இருக்கும். 1 மினிட் கேண்டில் தான் ஓபன் பண்ணியிருக்கேன், யாரையுமே சீட் பண்ணல. 3 மினிட்ஸ்ல கண்டிப்பா மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இல்லை. இதே 1 மினிட் தான் நான் அதுலயும் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படிங்க இது நடந்துச்சு, எப்படி இது நடந்துச்சு? அதுல முக்கியமான விஷயம், நம்ம எப்படி கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இது மாதிரியான இண்டிகேட்டர் பத்தி டீட்டெயில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.